நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த இந்த நல்ல நாளில் என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ என்று எரேமியா நூலிலிருந்து இறைவன் எழுப்புகிற குரலை நாமும் கேட்டு நம்மையே ஆலயமாக பார்க்க விரும்புகிற ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய உடலை உள்ளத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். நாமே ஆண்டவரின் உறைவிடம் என்பதை ஆண்டவருக்கு முன்பாக எடுத்துரைத்து பாடி புகழ்வோம். ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. திருப்பாடல் 84 உரைக்கிறது, ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவர் இதோ இந்த பூவுலகத்தை அவருடைய உறைவிடமாக படைத்தார். இந்த பூவுலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து அதில் மிக உயர்ந்த அதிசயமாக மனிதர்களை படைத்து நம்முள் உறைந்து அவர் இந்த பூமியை ஆளுகை செய்ய விரும்பினார். ஆகவே தான் நம்மை அவருடைய உருவிலும் சாயலிலும் படைத்திருக்கிறார். கலங்காதே திகையாதே என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை, நீ என்னுடைய உருவில் சாயலில் இருக்கிறாய், நீ ஏன் கலங்குகிறாய் என்று கேட்கிற அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளத்திலே தாங்கி ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உலக போக்கிலான தேடல்களில் நம்முடைய ஆன்மா மூழ்கி கிடக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது, என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது என்று. நிறைவான மகிழ்ச்சி ஆண்டவரிடமே உள்ளது. இதை நாம் ஆண்டவரை புகழ்கிற போதும் அவர் செய்த நன்மைகளை அவர் திருமுன் எடுத்து அவரை மாட்சிப்படுத்துகிற போதும் நம் ஆன்மா உணர்ந்து கொள்ளும். ஆகவே தான் இன்று ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவரை புகழ்ந்து போற்ற, அவரை நாம் துதித்து பாட இதோ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ எல்லோருக்கும் நிறைவளித்திருக்கிற உம்முடைய இரக்கம், உமது இல்லத்தில் தங்கியிருக்கிற எங்களுக்கும் நிறைவளிக்கிற உம்முடைய ஆற்றல், இதோ நாங்கள் நட்பேறு பெற்றவர்களாக உம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எங்களை உயர்வை தந்து வாழ்விக்கிறது. உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர்களாக உம்மோடு நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகிற பிள்ளைகளாக முது திருமுன் நாங்கள் நிற்கிறோம். நீரே எங்களை மட்டுமாய் ஆசீர்வதித்து உயர்த்தியிருக்கிறீர். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும்
உமது கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்கிற அந்த வார்த்தையின்படியாக இன்று உமது பாதபடியில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நிறைவாக்கும். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே